TV, enlightening the thirsty. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இதோ நீர் ஒரு வல்லமை மிக்க மருத்துவர் என்பதை நாங்கள் இந்த காலை வேளையில் உணர்கின்றோம். ஆண்டவரே, உடல் நோயால் துன்புறுவோருக்கு உடல் சுகம் தருகின்ற ஆண்டவரே, மனநோயால் துன்புறுவர்களுக்கு மனசுகம் தருகின்ற ஆண்டவரே, பல்வேறு உடல் நோயினால் துன்புற்ற ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி வந்தார்கள். ஆண்டவரே, நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமை மிக்க கரத்தால் தொட்டீர், அவர்களை நீர் குணப்படுத்தினீர். ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் ஒரு மருத்துவராக, எங்களுடைய நோய்கள் அனைத்தையும் நீர் நீக்கக்கூடியவராக இருக்கின்றீர் என்பதை இந்த காலை வேளையில் உணர்கின்றோம். ஆண்டவரே, அதற்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஆண்டவரே, உம்மை புகழுகின்றோம். ஆண்டவரே, இதோ இன்றைய நற்செய்தியில் உடல் நோயால் துன்புற்ற அந்த பேதுருவின் மாமியாரை நீர் குணப்படுத்துவதை நாங்கள் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். ஆண்டவரே, உமது வல்லமை நிறைந்த இரக்கம் மனிதர் மீது முழுமையாக இறங்குவதை உம்முடைய அரும் செயல்கள், உம்முடைய வல்ல செயல்கள் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றன. ஆண்டவரே, எனவே இந்த காலை வேளையிலே அத்தகைய உம்முடைய வல்லமை மிக்க உம்முடைய ஆற்றல் மிக்க அருளை நாங்கள் உணர்ந்தவர்களாய் உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இதோ இப்பொழுது நம் முன் வீற்றிருக்கின்ற நம்முடைய நற்கருணை ஆண்டவரை, அந்த வல்லமை மிக்க இறைவனை, குணப்படுத்தும் ஆற்றல் படைத்தவரை, மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்து நம்மை அனைவரையும் நல்ல உடல் சுகத்தை தந்து ஆசீர்வதிக்கின்ற அந்த நற்கருணை ஆண்டவரை ஒரு பாடலின் வழியாக போற்றி பாடுவோம். என்னாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது?
என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா என்னாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா என்னாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதால் என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதால் என்னாலுமே ஆஹா என் தேவனை ஆஹா நெஞ்சார புகழ்ந்திடுவேன் என்னாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இதோ வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நம் முன் எழுந்தரில் இருக்கின்றார். இந்த காலை வேளையிலே அந்த உயிருள்ள இறைவனிடம், ஆற்றல் வாய்ந்த இறைவனிடம், சக்தி வாய்ந்த நம்முடைய நற்கருணை ஆண்டவரிடம் இந்த காலை வேளையில் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இந்த நாளை அவரிடம் ஒப்படைப்போம். இந்த நாளில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அவரிடம் நாம் ஒப்படைப்போம். நம் முன் எழுந்தல் இருக்கின்ற அந்த நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் கேட்கக்கூடியவராக இருக்கின்றார். அதை தான் நாம் இன்றைய நற்செய்தியிலும் பார்க்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமுழுக்கின் போது தூய ஆவியை நிறைவாக பெறுகின்றார். தந்தை இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சான்று பகர்ந்தார். தூய ஆவியானவர் அவர் மீது முழுமையாக இறங்கி வந்தார். ஆக தந்தை, மகன், தூய ஆவி, இந்த மூன்று ஆட்களையும் அங்கே இயேசுடைய ஞானஸ்நானத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆக இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு,
தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகின்றார். தன்னுடைய பணி வாழ்வினுடைய உச்சகட்டமாக நேற்றைய தினம் தீய ஆவியால் பிடிக்கப்பட்ட ஒருவரை குணப்படுத்துவதை நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தியில் அந்த பணியினுடைய உச்சகட்டமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் முன் வீற்றிருக்கின்ற நம்முடைய நற்கருணை நாதர் தொழுகை கூடங்களில் போதித்துவிட்டு தன்னுடைய சீடர்களோடு பேதுருவுடைய வீட்டை நோக்கி செல்கின்றார். அங்கே சென்ற அவர் பேதுருடைய மாமியார் உடல் சுகமில்லாமல் துன்புறுகின்ற நிலையை காண்கின்றார். அவர் மீது மனம் இறங்குகின்றார். தன்னுடைய வல்லமையை அவர் மீது பொழிந்து அவருக்கு உடல் சுகம் தருகின்ற அரும் செயலை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. கடவுள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்கருணை ஆண்டவர் அந்த வீட்டிற்கு செல்வதற்கு முன்பாக அங்கே சோகம் இருந்தது, மகிழ்ச்சி இல்லை, உடல் நோயால் துன்புறுகின்றேனே என்ற ஒரு ஏக்கம், கவலை அந்த பெண்மணியிடம் இருந்தது. யாரும் உடனிருந்து பாதுகாப்பதற்கு ஆள்கள் கிடையாது. தனிமையாக வாழ்ந்த ஒரு சூழ்நிலை அந்த பெண்மணி ஆனவள். இயேசு கிறிஸ்து அந்த துன்பம் நிறைந்த இடத்தில், மகிழ்ச்சி இல்லாத இடத்தில், உடல் நோயால் துன்புற்ற அந்த பெண்ணிடம் செல்கின்றார். சென்ற உடனே துன்பமாக இருந்த அந்த இடம் மகிழ்ச்சியின் இடமாக மாறுகின்றது. உடல் நோயால் துன்புற்ற அவர் உடல் சுகம் பெறுகின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மீது மனம் இறங்கி அந்த பெண்ணை குணப்படுத்துகின்ற நிகழ்வை நாம் இன்றைய நற்செய்தியில் வாசிக்கின்றோம். அது மட்டுமல்ல, அந்த பெண்மணி ஆனவள் இறைவனால், உயிருள்ள நற்கருணை ஆண்டவரால் உடல் சுகம் பெற்ற அவர் உடனே எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார் என்று நாம் நற்செய்தியில் வாசிக்கின்றோம். முழுமையான அர்ப்பணிப்பு. உடல் சுகம் பெற்ற அவர் தான் உடல் சுகம் பெற்றுவிட்டேன் என்று சொல்லி தன்னையே முழுமையாக கடவுளுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றார். இயேசுவினுடைய சீடராக மாறுகின்றார். இயேசுவுக்கு பணிவிடை செய்வதை நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆக அந்த பெண்ணை போன்று நம்முடைய வாழ்விலும் கடவுள் பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு மருத்துவராக இருக்கின்றார். எவ்வாறு அந்த பெண்ணுக்கு மாமியாரை உடல் சுகத்தை கொடுத்து ஆசிர்வதித்தாரோ, அதே போன்ற அந்த வல்லமை மிக்க இறைவன், அந்த ஆற்றல் மிக்க இறைவன் இதோ இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கின்றார். ஆக அந்த இறைவனை, உயிருள்ள இறைவனை, ஆற்றலுள்ள இறைவனை நாம் நம்முடைய கடவுளாக பெற்றிருக்கிறோம். அதற்காக அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்னும் நம்முடைய உள்ள பல்வேறு நோய்கள், உடல் நோய்கள், உள்ள நோய்கள், மன நோய்கள் அனைத்தையும் நம் முன் வீற்றிருக்கின்ற அந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஒப்படைப்போம். எவ்வாறு அந்த நற்கருணை ஆண்டவர் உடல் சுகமில்லாத அந்த பேதுருடைய மாமியாருக்கு உடல் சுகத்தை தந்தாரோ, அதே போன்று நம் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையிலே உடல் சுகத்தை தரக்கூடியவராக, உங்கள் குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவராக, கடன் தொல்லைகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் பல குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், இன்னும் இங்கே வர முடியாமல் தொலைக்காட்சி வழியாக இந்த நற்கருணை ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், பல்வேறு உடல் நோயினால் துன்புறுகிறவர்களையும் இந்த காலை வேளையிலே நற்கருணை ஆண்டவர் தொடுகின்றார், ஆசிர்வதிக்கின்றார் என்ற நம்பிக்கை அவர் மீது நாம் வைக்கின்ற பொழுது, உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் எவ்வாறு அந்த பேதுருடைய மாமியாரை குணப்படுத்தினாரோ, அதே போன்று உங்கள் ஒவ்வொருவர் மீதும் தம்முடைய அருளையும் ஆசிரையும் பொழியக்கூடியவராக இருக்கின்றார். இன்னும் நற்கருணை ஆண்டவர் என்று நாம் சொல்கின்ற பொழுது, அவர் அந்த அதிசயங்களை செய்த உடனேயே, அதிசயங்களை கேட்ட உடனேயே அங்கே மக்கள் முண்டி அடித்து கொண்டு இயேசுவை நாங்கள் பார்க்க வேண்டும், அவரை நாங்கள் காண வேண்டும் என்று சொல்லி அந்த பேதுருடைய வீட்டை நோக்கி கூட்டம் அலை அலையாக மோதி வருகின்றார்கள்.
நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்கின்றோம், அவர்கள் வாயிற்படி முழுவதுமாக மக்கள் நிரம்பி இருந்தார்கள் என்று. ஏன் அவர்கள் இயேசுவை நாடி வர வேண்டும்? ஏன் அவர் இயேசுவை தேடி வர வேண்டும்? இயேசு வெறும் புதுமை செய்பவராக, வல்ல செயல்கள் செய்பவராக மட்டும் அவர்கள் இயேசுவை பார்க்கவில்லை. மாறாக அவர்கள் இயேசுவின் மீது வைத்த அந்த நம்பிக்கை, இயேசுவின் மீது அந்த மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அவர்கள் அங்கே இயேசுவை நாடி வந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை அவர்களை இறைவனிடம் கொண்டு வந்தது. பல்வேறு உடல் நோயினால் துன்புற்றவர்கள், பல்வேறு உடல் நோய்கள், மனநோய்கள், நடக்க முடியாதவர்கள், பார்வையற்றவர்கள், தீய ஆவியினால் பிடிக்கப்பட்டவர்கள் என பலதரப்பான மக்கள் அங்கே இயேசுவிடம் வருவதை நாம் பார்க்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டில் இருக்கின்றோம் நாம். நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ஒருவர் மற்றவர் மீது இரக்கம் கொண்டு வாழுங்கள், அந்த இரக்கத்திற்கு முன்மாதிரியாக இருப்பவர் நம்முடைய நற்கருணை ஆண்டவர், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இரக்கம் நிறைந்த இறைவன் அங்கே வந்த அனைத்து மக்கள் மீதும் தன்னுடைய வல்லமையை பொழிய செய்து அனைவரையும் அங்கே குணப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவை அவர்கள் நாடி வந்தார்கள், இயேசுவை தேடி வந்தார்கள், சுகம் பெற்றார்கள். நம்முடைய வாழ்விலும் நாம் அத்தகைய வல்லமை மிக்க இறைவனை தேடுகின்ற பொழுது, அவரை நாடி வருகின்ற பொழுது, உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக, உங்களுக்கு சுகம் தரக்கூடியவராக இருக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடல் நோயை மட்டும் அங்கே குணப்படுத்தவில்லை. அதன் பிறகு தொடர்ந்து வருகின்ற நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம், அவர் காலை பொழுதிலே தனிமையான இடத்திற்கு சென்று ஜெபித்தார் என்று. இயேசுவால் இத்தகைய வல்ல செயல்களை, இத்தகைய ஆற்றல் மிக்க செயல்களை அவரால் செய்ய முடிந்தது என்றால், அவர் தன்னுடைய தந்தையோடு கொண்டிருந்த அந்த உறவு, தன்னையோடு கொண்டிருந்த அந்த பக்தி, தன்னுடைய தந்தையோடு அவர் கொண்டிருந்த அந்த ஜெப வாழ்வுதான் அவரால் அனைத்து வல்ல செயல்களையும் செய்ய ஆற்றல் அவருக்கு கொடுத்தது. ஆக அந்த நற்கருணை ஆண்டவர், கடவுளாக இருந்த அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தந்தையிடம் ஜெபித்தார் என்றால், அவரை ஆண்டவராக கொண்டுள்ள நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். கடவுளே ஜெபித்தார். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அனைத்து வல்லமைகளையும் நிறைவாக பெற்றிருந்த பொழுதிலும் தன்னுடைய தந்தையை நோக்கி ஜெபித்தார் என்றால், அவருடைய படைப்புகளாக நாம், அவரால் படைக்கப்பட்ட நாம் எந்த அளவிற்கு ஜெபம் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் நம்மையே முழுமையாக, தன்னை முழுமையாக நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். இதைதான் இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில், நேற்றைய வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், அன்னாள் கருவுற இயலாத நிலையில் இருக்கின்றார். கடவுளுடைய அருளால் அவர் கருவுற்று சாமுவேலை பெற்றெடுக்கின்றார். சாமுவேலை பெற்றெடுத்த அவர் கடவுளுடைய அருளால், கொடையால் கடவுள் இந்த குழந்தையை கொடுத்தார். எனவே இந்த குழந்தையை நான் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவரை கடவுளுக்கு நேற்றைய தினம் அர்ப்பணிப்பதை நேற்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இன்று அந்த முதல் வாசகம், அதனை தொடர்ந்து வருகின்ற பகுதியானது இன்று நமக்கு முதல் வாசகமாக கொடுக்கப்படுகின்றது. ஆக இவ்வாறு சாமுவேல் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பின் அவர் குரு ஏலியோடு சேர்ந்து ஆலயத்தில் பணிபுரிகின்றார். இவ்வாறு அவர் குரு ஏலியோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் யாவே இறைவன் அங்கே இறங்கி சாமுவேலை அழைக்கின்றார். சாமுவேல் சாமுவேல் என்று கடவுள் தன்னையே சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆனால் சாமுவேலால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை குரு ஏலிதான் கூப்பிடுகிறாரோ என்று சென்று குருவிடம் சென்று ஏலியிடம் சென்று, குருவே என்னை கூட்டீர்களா என்று கேட்கின்றார். நான் கூப்பிடவில்லை உன்னை என்று குரு கூறுகின்றார். திரும்ப போய் படுத்துக் கொள்கின்றார். அதே போன்று இரண்டாவது முறையும்
சாமுவேல் சாமுவேல் என்ற சத்தம் அங்கே வருகின்றது. மீண்டும் சென்று அவ்வாறு குருவிடம் கேட்கின்றார். குருவும் இல்லை என்று கூறுகின்றார். அப்போது குரு கூறுகிறார், மூன்றாவது முறையும் அதே போன்ற சத்தம் வந்தால், இதோ உம்முடைய அடியேன், ஆண்டவரே பேசும் என்று சொல் என்று கூறுகின்றார். ஆக மூன்றாவது முறையும் சாமுவேல் சாமுவேல் என்று கடவுள் தன்னையே சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகின்றார். சாமுவேல் மூன்றாவது முறை, ஆண்டவரே இதோ உமது அடியேன் என்று சொல்லி தன்னையே முழுவதும் அவருடைய கையில் ஒப்படைக்கின்றார். கடவுள் அவருக்கு கொடுத்த பதில், என்னுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கும், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி அவரை இறை வாக்கினராக தேர்ந்தெடுக்கின்றார். நற்செய்தி அறிவிக்கின்ற கருவியாக பயன்படுத்துகின்றார். ஆம், இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, எனவே அத்தகைய வல்லமை மிக்க கடவுள், தம்மையே மனிதருக்கு வெளிப்படுத்துகின்ற கடவுள். கடவுள் என்றால் அவர் ஏதோ விண்ணகத்தில் இருப்பவர் மட்டுமல்ல. நம்முடைய கடவுள், நம்முடைய நற்கருணை ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். மனிதர்களை தேடி வந்தார். நம்மோடு ஒருவராக இந்த உலகிற்கு வந்தார். தம்மையே மக்களுக்கு வெளிப்படுத்தினார். அத்தகைய வல்லமை மிக்க இறைவன். எனவே அவரை போன்று, அவருடைய சீடர்களாகிய நாம் அவரை போன்று ஜெபிக்கின்ற அந்த பண்பை வளர்த்துக் கொள்வோம். புனித அவிலா தெரசம்மாள் இவ்வாறாக கூறுகின்றார்கள், those who neglect the prayer, they need not to have the devil to carry them to the hell, but by themselves they go to the hell அப்படின்றாங்க. அப்படி என்றால் என்ன? நம்முடைய வாழ்வில் நாம் ஜெபத்தை தவிர்க்கின்ற பொழுது, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத பொழுது, நமக்கு ஒரு தீய சக்தி தேவையில்லை நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்வதற்கு. நாமவே நாம் நரகத்தை நோக்கி செல்கின்றோம் என்று புனித அவிலா தெரசம்மாள் கூறுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த காலை வேளையிலே நற்கருணை ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போன்று ஜெபத்தில் நாம் ஊறுகின்ற பொழுது, ஜெபத்தில் நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது, உங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அவருடைய அருளை உங்கள் மீது நிறைவாக பொழிவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்து ஜெபிக்கின்ற பொழுது, இந்த நற்கருணை ஆண்டவர், உயிருள்ள இறைவன், உங்கள் ஒவ்வொருடைய வேண்டுதலையும் கேட்கக்கூடியவராக இருப்பார். Those who kneel before God can stand before anybody else. கடவுள் முன்னிலையில் நாம் முழங்காலிட்டு ஜெபிக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்வில் நாம் எத்தகைய மனிதர்களையும் சந்திக்க முடியும். ஏனென்றால் அவர் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போன்று அவர் முன்பாக நாம் முழங்காலிட்டு ஜெபிப்போம். உங்களுடைய வாழ்வுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் தேவையான அனைத்து ஆற்றல்களையும் அவர் தருவார். எனவே இதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து நாம் இன்றைய திருப்பலியிலும் ஜெபிப்போம். உயரி சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லா
ஆமென். செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துகளுக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் மற்றும் இறுதி ஆண்டவருக்கு நன்றியாக மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும் நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் திருவெண்டார் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் பசில் மேரி குளோரி ஆரோக்கியமரி மரியேசெல் உடல் நலனுக்காகவும் ஷபே கஸ்தோன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் அந்துவான் ராஜ் வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும் சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் கிளாரா மைக்கேல் சாமி லூர்து ராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆண்மை இலைப்பார்ச்சைக்காகவும் சென்ட் ஜாக் ஆண்டனி உடல் நலம் பெறவும் நல்ல வேலையால் கிடைக்கவும் விக்டர் ஹலன் உடல் நலம் பெற வேண்டியும் நன்றியாகவும் ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியவும் அந்தோனிராஜ் அவர்களின் திருமணம் விரைவில் நிறைவேறவும் சில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திடவும் அருள் பிரகாசம் அவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும் பிரிஸ் ஜான் அவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டியும் ஜெராட் ஆனந்த் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் ராஜேஷ் வசந்தி அவர்களுக்கு உடல் உள்ள நலம் வேண்டியும் ஜெனோவியா ஃபனோபாட் உடல் நலம் பெற வேண்டியும் நன்றியாகவும் ஷெர்மோன் வீதி பகுதி மக்களுக்காகவும் அமலோற்போ மேல்நிலைப்பள்ளி அமலோற்போவும் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி லூர்து டிவி நன்றியாகவும் செல்வம் தெசல் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாகவும் மரியதாசு நன்றியாகவும் பிரான்சிஸ் நன்றியாகவும் பின்வரும் நபர்களுடைய ஆண்மையை பாட்டிக்காக ஜெபிக்கப்படுகிறது. சபரியம்மாள் பெரியநாயகம் அந்தோனி லக்ராவ் ஜெயசீலி ஷபியே அலிஸ்தார் மான்ஜியன் பிரான்சுவாஸ் இசிதோர் மான்ஜின் ஜெபமாலை மரிய ஜோசப் மரியதாசு ஜெரால்டு சேவியர் இவர்களுடைய ஆண்மையை பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, திருப்பலி ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆதியில் உம்மோடு இருந்த வார்த்தையானவரை மனிதராக உலகிற்கு அனுப்பி அவரில் விசுவாசம் கொள்வோர் மீட்படை அருள் கூர்ந்தீர். இந்தவும் திருமகன் மெய்யான கடவுள் என்ற உண்மையை புனித ஹிலாரி உறுதியாக எடுத்துரைத்தார். அதை நாங்கள் ஆழமாக புரிந்து கொண்டு வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் அதற்கு சான்று பகர்வோமாகும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரே பேசும், உன் அடியான் கேட்கிறேன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 முதல் 10 வரை மற்றும் 19, 20. அந்நாள்களில் சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்போது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார். கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன் இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை.
அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்போது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கோள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ ஆண்டவரே பேசும், உன் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உன் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தையும் எதையும் அவர் தரையில் விடவிடவில்லை. சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று தான் முதல் பெயர் செபா வரையிலும் அனைத்து இஸ்ராயலரும் அறிந்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, முது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். முது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற் காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கும் போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவருடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏற்ற பலி பொருளை மகனாய் மாற்றும் இறைவாணி, ஏற்ற பலி பொருளை மகனாய் மாற்றும் இறைவாணி, உம்மகனுருவினிலே எம்மையும் மாற்றிடுவே, ஏந்திய தட்டினிலே இறைவா எம்மையை எடுத்து வந்தோ, எளியேறும் காணிக்கையே ஏற்றிட வேண்டுகிறோ, ஏந்திய தட்டினிலே இறைவா எம்மையை எடுத்து வந்தோ, எளியேறும் காணிக்கையே ஏற்றிட வேண்டுகின்றோ. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள இறைவா, புனித ஹிலாரியுடைய திருவிழாவிலே நாங்கள் மனமகிழ்ந்தளிக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இப்புனிதரின் போதனைப்படி நாங்கள் எங்களை முழுவதும் உமக்களித்து அதன்படி வாழ்ந்து உம்மை புகழ்ந்தேத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனிதர் தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து மது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள்,
திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வெடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருபுலம் கொள்வீராக. எனினும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, பேரின்பத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா குணமடையும். என்னகத்தில் உனை அழைத்தேன், என்னில் எரிகின்ற சுடராவார். என்னை நிதமா
சுடராவாய். என்னை நிதமாட்கொள்ள வந்திடுவாய் என் நிறைவா. என்னுயிராய் உன்னை நான் உணர்ந்தேன், என்னை ஏற்றிட எழுந்தருள்வாய். என்னுயிராய் உன்னை நான் உணர்ந்தேன், என்னை ஏற்றிட எழுந்தருள்வாய். என் பழி பாவம் நீக்கி இன்று என்னில் எழுந்திடுவாய், என்னில் எழுந்திடுவாய். இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயையும் சக்கேயையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலேன் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்து பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருட்பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடும் ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். நன்றி கூரை மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவால் எங்களுக்கு புத்துயிரும் ஆசிரியராகிய அதை கிறிஸ்து வழியாக நல்ல அறிவையும் தருகின்றேன். இன்று நாங்கள் கொண்டாடும் புனித ஹிலாரியுடைய உதவியால் விசுவாச உண்மை ஆழ்ந்து உணர்ந்து அதற்கேற்ப அன்புடன் பணிவாழ்வு வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. தந்தை போன்ற இரக்கமுள்ளவர்களாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா